குற்றாலம் சங்கரன் சைடெலாம் அந்த கேசரி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, சேமியா கேசரி. இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு அதோடு சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை சேமியா சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் நார்மல் சேமியாவில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ அது நல்லா வறுபட்டதும் 1க்கு 2 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதி வரவும் ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்து கிளறி விடுங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் நான், எல்லோ கலரு. உங்களுக்கு வேணும்னா வேறு கலர் எதுவும் சேர்த்துக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, திகட்டாமல் இருக்கும் சுகர் சேர்க்குறதுனால. இப்போ சுகரையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா தண்ணி எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. இப்போ முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு சேமியா கேசரி. நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.